ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா இருக்குது. ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது எமர்ஜென்சி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சியையும் கைது செஞ்சாங்க, ரோட்ல போறவங்களெல்லாம் கைது செஞ்சாங்க. இது ஆட்சியானது அந்த மாதிரியான ஆட்சியா இருக்குது, ஹிட்லர் நடத்தக்கூடிய ஆட்சி மாதிரி இருக்குது. இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திர விரோதமானது. பயங்கரவாதியான பாஷா ஊர்வலம் நடத்துவதற்கு இந்த அரசாங்கமானது அனுமதி கொடுத்திருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சரானவர் ஸ்டேன் சாமி என்கின்ற தீவிரவாதிக்கு மாலை போடுவதற்காக அந்த கல்லூரிக்கு சென்று மாலை அணிவித்திருக்கின்றார். இந்த ஆட்சியானது கிறிஸ்தவர் ஆட்சி, உங்கள் ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்றார், நம்முடைய சபாநாயகர் சொல்றார். ஒருபடி மேலே போய் முதலமைச்சருடைய மகனான துணை முதலமைச்சர் நான் கிறிஸ்தவராக இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கின்றார். திருப்பரங்குன்றம் மலை ஒரு புனிதமான மலை. 1920 லண்டனுடைய கோர்ட் சொல்லியிருக்குது, இது முருகனுக்கு சேர்ந்த மலை, முழுக்க அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முருகனுக்கு சேர்ந்தது என்று ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது. மேலே இந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற போக முடியல. அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து மேல ஆடு வெட்டும், அந்த புனித மலையில ஆடு வெட்டும்னு சொல்றாங்க. இவங்க எங்க வேணாலும் ஆடு வெட்டுட்டும், பண்ணி வெட்டுறது எங்கேயோ வேற எங்கேயாவது வெட்டுட்டும். புனிதமான மலை மீது வெட்டுவதை இந்து முன்னணி கண்டிக்கின்றது. இந்த அரசாங்கம் மேல போய் ஒரு எம்பி, மக்களுடைய பிரதிநிதி, இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மேல போய் பிரியாணி சாப்பிட்றாரு. பிரியாணி சாப்பிட்றவங்கெல்லாம் அழைச்சிட்டு சென்றிருக்கார். ஒரு எம்எல்ஏ மேல போயிருக்கிறார். இதை விட ஒரு சமணர் குகையில அவங்களுடைய கலரான பச்சை இதை பெயிண்ட் அடிச்சு பூசி அதை ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. அவங்க மீது இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல. அமைதியான போராட்டம், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அமைதியான போராட்டம். அது மூலியமாக அங்கே முருகரை வழிபடுவதற்கு செல்வதற்கான பக்தர்கள் எல்லாம் அங்கே சில பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து உள்ள வழிபடுவான்னு சொல்லி அங்கே தடையை மீறி உள்ள போய் கைதாயிருக்காங்க.